உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேற்றுலேருந்து ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, அது உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, எதுவுமே ஆராயலை. நான் ஒன்றும் அதுக்கு சப்போர்ட்டாவோ எதிராகவோ பேசலை. பொதுவாக ஒரு விஷயம், ஒரு பெரும் பதவியில் இருக்கிறவங்க, ஒரு உயர்நிலையில் இருக்கிறவங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பது சகஜமான ஒரு விஷயம். உலகம் முழுக்கவே இது இருக்குது. அது இவன் எப்போயா சிக்குவான், எந்த இடத்துல வச்சு இவன் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணலாம், எந்த இடத்துல இந்த நபர் மாட்டுவார், எந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறல்ல. அதுவும் இந்த காலம் இந்த உலகத்தையே சோஷியல் மீடியா தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த ஆட்சியே கூட பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைத்ததுக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு பெரிய பங்கு இதில் உண்டு. இன்றைக்கி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கையில் எடுத்துட்டாங்க. எங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே ஜெயிச்சது சோஷியல் மீடியாவில் தான், அவரே சொல்லிட்டார் ஒரு பேட்டியில். அப்படி இருக்கும்பொழுது யார் மீது என்ன தூற்றலாம், யார் மீது என்ன மாதிரியான விஷயத்தை வைக்கலாம். 10 வரைக்கும் ஏஐ வேறு வந்துடுச்சு. ஏஐ நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே கெட்டதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதை சரமாரியாக யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு நிலைமைக்கு அது வந்துடுச்சு. சரி, என்ன நடந்தது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவருடைய காரில் சரக்கு டம்ளர், சிஎம் விஜய் அவர்கள் காரில் மது டம்ளர், சிஎம் அவர்கள் காரில் இருந்த டம்ளரில் இருந்தது என்ன, இப்படியா போட்டு 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 ஏறக்குறைய அந்த டம்ளரில் இருந்ததே சரக்குப்பா, அந்த சரக்கோடு தான் அவர் காரில் பயணித்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்தவித ஆதாரமும் இல்லாமல், எந்தவித ஆதாரம்னா அது உண்மையான வீடியோவா, அந்த உண்மையான புகைப்படமா அப்படின்றதுக்கு எந்த விதமும் கிடையாது. இன்றைக்கி விஞ்ஞானத்தில் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நிரூபிக்கிட்டோம். இதெல்லாம் மீறி லாஜிக்கான ஒரு விஷயம். ஒரு டெல்லியில் பயணத்தை முடிச்சுட்டு நேராக கொல்லூர் மூகாம்பிகை, அது இந்து மக்கள், மற்ற மதத்தினர் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் நாகூர் தர்காவுக்கு போகிறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க. இந்துக்கள் அல்லாதவர்கள் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறாங்க. அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு உலகத்திலிருந்து பல பேர் வராங்க. இது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை, அந்தந்த கோயிலுடைய பிரசித்தி பெற்ற கோயிலுடைய ஒவ்வொரு வரலாறு. ரைட்டு. அப்படி ஒரு கொல்லூருக்கு வராரு, மங்களூர்லேருந்து கிளம்பி போகிறாரு. ஒரு மூகாம்பி கோயிலில் ஒரு தரிசனம் பண்ணுறாரு. ஒரு வால் ஒன்று, ஒரு வெள்ளியில் வால் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு புகழ்பெற்ற கோவில். சரி, திரும்ப வரும்போது நானே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றார் சிஎம் விஜய். அது கூட நிறைய பேர்லாம் கூட கண்டனம்லாம் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சில பேர் என்ன பண்ணாங்க, சீட் பெல்ட்டு போடாமல் வராரு அப்படின்னாங்க. அப்போ அந்த மழை தூரிக்கிட்டு இருந்த நேரம், மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் ஒரு பாதுகாப்பு, ஒரு முதல்வருக்கான பாதுகாப்பு, இவ்வளோ இசட் பிரிவு, ஒய் பிரிவு, அப்புறம் அவருடைய பவுன்சர்ஸ், இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது இவர் எப்படி இந்த மழையில் இப்படி ஓட்டிக்கிட்டு வராரு. மிக குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அந்த பகுதியில் இருக்கிற அங்கே அதில் அனுபவசாலிகள் தான் ட்ரைவ் பண்ண முடியும். இதெல்லாம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அவர் என்ன தான் கார் பிரியராக இருக்கட்டும். ஏன்னா தலைமைச் செயலகத்தில் ஒரு சுற்றி பார்க்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பை ஓட்டி பார்த்தார். ஜீப்பை இதுவாக கொடுக்கும்போது, துறைக்கு கொடுக்கும்பொழுது ஓட்டி பார்த்தாரு. அப்புறம் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு அவராக உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு ரவுண்டு அடித்தார். இவர் என்ன சிஎம்மா இல்லது டிரைவரா, இவர் என்ன அப்படிலாம் கேள்வி இருந்தது. இப்போ நான் சொல்கிறது தான் பொதுவாக அவர் நடிகராக இருக்கும் பொழுது விஜய் ட்ரைவ் பண்ணுறதுல, செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு கார் ஓட்ட பிடிக்கும், சில பேர் கார் ஓட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. சில பேர் கார் ஓட்டவே பிடிக்காது, சில பேர் பைக் ஓட்ட பிடிக்காது. பல பேரும் பைக் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய நண்பரும் சக போட்டியாளரும், சினிமாவில் போட்டியாளருமான அஜித் பைக்கிலே தாங்க சுற்றிட்டு இருப்பார். அப்புறம் பைக்கையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. நான் சொல்கிறது அமராவதி அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படம் பவித்ரா, இந்த டைம்லாம் சென்னையில் ஒரு ஹெல்மெட்டை போட்டுன்னு அங்கங்கே பைக்கில் சுற்றிக்கிட்டே இருப்பார். வான்மதி படம் முடிஞ்ச பைக்கில் சுற்றிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நிறைய கூட்டிட்டாங்க. இது வேணாங்க, ரிஸ்க், இதுமாரி பைக்கில் போனீங்கன்னா எவனை திடீர்னு குறுக்க விழுவான், உங்கள் பைக்கில் ஏறி குதிப்பான், அப்புறம் கீறுவான், உங்களை பிடிப்பான் அப்படின்னா அதுக்கப்புறம் மாறிட்டார். அவ்வளோ பைக் பிரியர். அதேமாதிரி ஒரு கார் பிரியர். இது இப்படி அவர் போய் கொல்லூருக்கு போயிட்டார், மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டார், வராரு. அவர் காரில் இருந்ததை காருக்குள்ளே இருக்கிறவங்க யாரோ ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ காருக்குள்ளே யார் இருப்பாங்க, அவர் காருக்குள்ளே அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ், அவருடைய ஓட்டுநரும், இப்பொழுது அவருடைய பர்சனல் பிஏவாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள், அப்புறம் மூசா, அப்புறம் ஜோதிடர் கூட இருக்கலாம், மேபி யார் இருக்காங்கன்னு தெரியல.
காருக்குள்ளே இருக்கிறவங்க. ஏன்னா அது காருக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னா இவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, அந்த வீடியோ ஃபேக் வீடியோங்க, அது இப்படிலாம் எடுக்கவே முடியாதுங்க. அப்படி இவ்வளோ தூரம் எடுக்கிறவங்க அந்த டம்ளர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அது எப்படிங்க எடுக்க முடியும்? அப்படி எடுத்துட்டு அவங்க 1 முறை 2 முறை 10 முறை போட்டு பார்த்துருப்பாங்கல்ல, அப்படி ஒரு டம்ளர் வைக்க முடியுமா? முதல்ல அந்த டம்ளருக்குள்ளே என்ன இருக்குது? பாதி அளவில் இருக்குது, ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அது ஒரு ஜூஸாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். இப்போல்லாம் நம்ம இந்த வியாபாரத்தில் பண்ணுறவங்கலாம் ஒரு டம்ளருக்குள்ளே எலுமிச்சை பழத்தை போட்டு வைப்பாங்களே தண்ணி ஊற்றி, அது மாதிரி கூட இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு மதுவாக கூட இருக்கலாம் மேபி. ஆனால் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ ஒரிஜினலா அப்படின்ட்டு ஒரு கேள்வி காரணம் என்னன்னா, அதுக்குள்ளே காருக்குள்ளே இருந்தவர் ஓட்டுனவர் சிஎம் விஜய். அது விஜயா இல்லாமல் வேற ஒரு சிஎம்மாக கூட இருக்கட்டுங்க. வேறு யாராவது அசாம் முதல்வராக இருக்கட்டும், அல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கட்டும், மேற்கு வங்காள முதல்வராக இருக்கட்டும், ஏன் தெலுங்கானா முதல்வராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். அப்போ என்ன தோணும்? அந்த முதல்வர் மீது ஒரு களங்கம் கற்பிக்க நீங்கள் பண்ணுற வேலையா இது அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும். நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணி விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம், அப்போ தேர்தல் சமயத்தில் இந்த பிரச்சார வாகனம், அந்த பிரச்சார வாகனத்தை நூற்றுக்கணக்கான பேர் பின்னாடி துரத்தின்னு வந்தது, பைக்கை உள்ளே விட்டது, நிறைய பேர் மேலே கேஸ்லாம் போட்டாங்க. இதெல்லாம் விஜய் நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்களா? இப்படிலாம் பின்னாடி வராங்களே, உங்கள் வாகனத்தை துரத்திக்கிட்டு வராங்களே, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? இதை பார்த்து ரசிக்கிறீங்களா? நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்களா? எட்டி பார்க்குறீங்களா? நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்களா? அதுவும் குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு, அவருடைய நீலாங்கரை வீட்டிலேருந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனபோது நூற்றுக்கணக்கான பேர் சர்ற மாதிரி அந்த வாகனத்தை துரத்தின்னு வந்தாங்க. அவங்க ஒரு அறிக்கையை விட்டாங்க, தயவு செய்து வாகனத்தை இது பண்ணாதீங்க, பின்தொடராதீங்க, வாகனத்தை பின்தொடராதீங்க. கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு கரூர் சம்பவம், ஒரு துயர சம்பவம் நடந்த பிறகு பலர் வைத்த கேள்வி என்னென்னா, ஏங்க அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே யாருங்க இருந்தாங்க? கொடுங்க, லிஸ்ட்டு கொடுங்க, யார் இருந்தாங்க? அதில் அவர் விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு, அப்புறமா ஜெகதீஷ் கூப்பிட்றாரு, அப்புறமா அந்த பவுன்சர் மூசா ஏறுறாரு. மற்றபடி உள்ள அவ்வளோ பெரிய வாகனத்துக்குள்ளே யார் இருந்தாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வாகனத்துக்குள்ளே இருந்தது அந்த பிரச்சார வாகனம் த்ரிஷா. இதில் எந்தவித ஆதாரமும் கிடையாது, எந்தவித உண்மைத்தன்மையும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். த்ரிஷா தான் அது உள்ள பயணம் பண்ணாங்க. த்ரிஷா வச்சுக்கிட்டு தான் அவருக்கு கரூருக்கு வந்தார், திருச்சிக்கு போனார், பெரம்பலூருக்கு போனார், நாகப்பட்டினம் போனார், திருவாரூர் போனார் அப்படின்னு. நான் அந்த சமயத்திலே ஒரு வீடியோ பேசியிருந்தேன். பொதுவாக ஒரு 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 பெரிய நடிகர், அப்போ சிஎம் ஆகல, மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகர், அவருடைய வாகனத்தை நூற்றுக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க. வழிநடுக்க அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் கொடியோடு நிற்கிறாங்க, ஃபோட்டோவோடு நிற்கிறாங்க, வழி மறைக்கிறாங்க அந்த வாகனத்தை. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வாகனம் கவுந்து போச்சுன்னு வச்சுங்க, கவுந்து இருந்தது, தலை குப்புற விழுந்து போச்சு. இப்போ நம்ம ஹைவேல வரும்பொழுது சில லாரிங்கெல்லாம் விழுந்துட்டா ஜனங்க போய் பிச்சு எடுக்கும்போது தேங்காய் லாரி விழுந்து போட்டால் தேங்காவை அது உள்ளே இருக்கிறவன் என்ன இருக்கிறான்னு, அதுவும் சரக்கு லாரி விழுந்து போச்சுன்னு வச்சுங்க, அந்த லாரியில் உள்ள கிளீனர் இருக்கிறானா டிரைவருக்கான தெரியாது, பாட்டில் அள்ளி போன சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவேளை அப்படி கவுந்து போச்சுன்னா இந்த கூட்டம் ஐயோ விஜய் வாகனம் கவுந்து போச்சுன்னு அந்த வாகனத்தை அக்கு வேற ஆறி வேற பிரிச்சிருந்தா உள்ளே இருக்கிறது யாரும் தெரிஞ்சு போனால் எவ்வளோ பெரிய அசிங்கம். யாராவது அது மாதிரி கூப்பிட்டுன்னு வருவாங்களா? உள்ளே உட்கார வச்சுன்னு வருவாங்களா? எதுக்கு போய் இந்த ஊர்வலமாக போய்ங்கிறாங்க த்ரிஷா வச்சுன்னு ஊர்வலம்? இது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். இப்படியா அந்த விஷயம் பிரகடனப்படுத்தினாங்க. அதன் பிறகு உள்ளே இருந்த கேமரா, அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்த கேமராவோடைய ஃபுட்டேஜை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ காரில் போகிறாரு, போனவுடனே ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளரில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இது மதுவா, இது என்ன மாதிரியான சரக்கு, அது பேர்லாம் கூட எழுத ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இதுக்கு உண்மையாக தாபேகா தரப்புலேருந்து விர்ச்சுவல் வாரிஸ் அவங்க எந்தவித விளக்கமும் கொடுக்கவே இல்லை. ஏன் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், விளக்கம் கொடுத்தா தானே இது, அவங்க அதை சுத்தமாக கண்டிக்கவே இல்லை. ஆனால் ஒரு குரூப் உள்ளே இறங்கி ஆச்சா போச்சா பார்த்தீங்களா, ஒரு கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சுத்தபத்தமாக போக வேண்டிய கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இல்லை போன பிறகே பார்த்தீங்கன்னா சரக்கை போட்டு போகிறது, சரக்கு இல்லாமல் இவரால் இருக்க முடியாதா அப்படி. இதெல்லாம் அரசியலுக்குள் வந்த பிறகு இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள், மோசமான விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதே வேளையில் அது ஒரிஜினல் ஃபோட்டோவா ஒரிஜினல் வீடியோவா திரும்ப சொல்கிறது என்னென்னா,
அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணாமல் பேசாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரிங்க. நான் ஏதோ முட்டு கொடுக்குறேன், அவங்கள வந்து அரவணைக்கிறேன், அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது. இந்த ஆட்சியில் ஒரு தவறு இருந்தது, உண்மைத்தன்மையாக அது நிரூபிக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. அதே வேளையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன காரணம்னா, இந்த விஜயெல்லாம் சிஎம் ஆகிட்டாரே அப்படின்ற காண்டு தாங்க, யாருமே எதிர்பார்க்கல. அதே வேளையில் சிஎம் விஜய் அவர்களுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் இவ்வளோ எதிரிகள், இவ்வளோ பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கும் பொழுது உண்மையாக சில தவறுகள் நடக்கும்போது அதை களை எடுங்க, சில தவறுகள் நடக்கும்போது அது கண்டியுங்க, சில தவறுகள் நடக்கும்போது உடனடியாக ஸ்பாட்லேயே அதுக்கான ஒரு தண்டனை அறிவிங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக ஒரு நல்லாட்சியை தர முடியும், மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்க முடியும். நீங்கள் 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியான ஒரு பயணத்தை, அதுக்கப்புறம் வரது உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, உங்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் உயர வேண்டும் என்றால் ஒரு சிறப்பான ஆட்சியை உங்கள் நேரடி பார்வையில் அந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.